Hi hello makas, welcome to Nandha'sVlog. நான் உங்கள் நந்தகுமார் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். போன வீடியோ நம்ம எங்கே நிறுத்தியிருக்கோம் அப்படின்னா டீ ஃபேக்ட்ரி டோர், ஊட்டியில் டீ ஃபேக்ட்ரி டோரோட நிறுத்தியிருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டீ ஃபேக்ட்ரி டோர் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறமா நம்ம அதை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஊட்டியிலேருந்து மைசூர் ரோட்டில் வந்து சும்மா ஒரு ரைட் போகலாம், ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. ஸோ ஏன்னா நம்மளால் ஊட்டியில் வேறு எங்கேயும் சுற்றி பார்க்க முடியல. பட் இப்போ உங்களால் முடியும். நாங்கள் போயிட்டு ஒரு 2 months மேலே ஆகிடுச்சி. ஸோ இதுதான் ஊட்டியில் இருக்கக்கூடிய ஒரு லாஸ்ட் வீடியோவாக இருக்கும். மறக்காமல் பாருங்கள். இங்கே சுற்றி இருக்கிற ஃபைன் ட்ரீஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு RR ஃபீல் கிடைக்கும். அதே மாதிரி ரொம்ப ப்ராடாக இருக்குது, ரோடு வந்து ப்ராடாக இருக்குது. வெயில் செம்மையாக அடிக்குது. அந்த வெயில் செம்மையாக அடித்தாலுமே சில்னஸ் வந்து ஃபீல் ஆகுது. சில்லுன்னு அப்படியே மைல்டாக சூப்பராக இருக்குது. ஊட்டி போகலாம் அப்படின்னு சொல்லும் போதே ஃபஸ்ட்டு ஊட்டி போயிடலாம் அப்படின்னு வந்து மணி சொன்னான். ஸோ நான் வந்து கேட்கல, ஃபஸ்ட்டு ஊட்டி வேணாம், ஃபஸ்ட்டு வால்பாறை போயிடலாம், வால்பாறை போயிட்டு அதுக்கப்புறமா ஊட்டி போகலாம் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் வால்பாறை போல் நான் சொன்னதுனால ஸோ வால்பாறை ஃபஸ்ட்டு போயிட்டோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க. வால்பாறை வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா நான் கார்ட்ஸில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஸோ வால்பாறை ஊட்டியை விட நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு இடம்னா கண்டிப்பாக அது வால்பாறையாக மட்டும்தான் இருக்க முடியும். ஏன்னா இங்கே ஊட்டியில் டூரிசம் பிளேஸ் எல்லாமே க்ளோஸ்டு, வேறு எங்கேயும் நம்ம பார்க்க முடியல. பட் என்ன பண்ணோம் அப்படின்னா ரூம் தேடுறன்ற பேரில் ஒட்டுமொத்த ஊட்டியுமே சுற்றி பார்த்துட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். சின்ன சந்து கூட விட கிடையாது, எல்லாத்துலேயும் உள்ளே தூந்து வெளியே வந்தாச்சு. அது ஒரு ஹைட்டான பிளேஸுக்கு போயிட்டு ரொம்ப கீழே இறங்கிட்டோம், கீழே அந்த ரெசார்ட்டில். அதுக்கப்புறம் திருப்பி மேலே ஏறணும்னு பார்த்தா அப்படியே ஒரு 75 டிகிரிக்கு 80 டிகிரிக்கு ரோடு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. எப்படி 2 பேரை உட்கார வச்சுட்டு வண்டி ஏற்றுறதுன்னு தெரியல. பட் வந்து ஏற்றிட்டோம். அதுக்கப்புறம் தான் ரூமை கண்டுபிடிச்சி ரூம் பிடிச்சி தங்கினோம். அந்த வீடியோவும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் வந்து போய் பாருங்கள். அரைவிடு ஊட்டி அப்படின்ற வீடியோவில் வந்து ரூமை காமிச்சிருப்பேன். ஒரு 6 வீடியோவுக்கு முன்னாடி அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஒரு டாஸ்க் கொடுத்துருப்பேன் சப்ஸ்கிரைபருக்கு, இது பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு கிஃப்ட்டு தரேன் அப்படின்ற மாதிரி. பட் வந்து யாருமே இதை ஃபாலோ பண்ணலைங்க. ஏன்னா நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாரும் அதை செய்ய மாட்டாங்க. பட் சப்ஸ்கிரைபர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் அந்த டாஸ்க்கே. ஸோ வந்து நீங்கள் பார்க்கல அப்படின்னா பாருங்கள், பார்த்துட்டு அந்த டாஸ்க்கை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்கள்லாம் வந்து இந்த க்ரீனரிஸை பார்ப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இங்கே டேம் மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ அதை உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம வால்பாறையில் பார்த்த மாதிரி இல்லை இல்லையா, அதை விட கொஞ்சம் குட்டிஸாக தான் இருக்குது. ஸோ இட்ஸ் ஓகே, நம்ம அடுத்த இடத்துக்கு போகலாம். அடுத்ததான் நம்ம இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா சில சாங்ஸ்லாம் வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்க சினிமாவில். ஸோ அந்த ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு தான் போக போகிறோம். அப்படியே ஃபுல்லாக கிராஸு, அப்படியே ஹைட்டாக இருக்கும். ஸோ நிறைய சாங்ஸ் வந்து அவங்க அங்கே ஓடுற மாதிரி, நடக்கிற மாதிரி, இந்த மாதிரி சீன்ஸ்லாம் வந்து எடுத்திருப்பாங்க. அந்த இடத்துக்கு பேரே ஷூட்டிங் ஸ்பாட்டு அப்படின்ற மாதிரி வச்சுட்டாங்க. ஸோ அங்கே தான் இப்போ அடுத்து போகிறோம். அதுக்கப்புறம் ஆவின் விளம்பரம், அதுக்கப்புறமா இந்த ஹட்சன் ஆரோக்கிய விளம்பரத்துலலாம் அப்படியே பசுமையாக ஒரு இடத்த காமிப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இடங்களும் அங்கே இருக்குது. ஸோ அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஹட்சன் ஆரோக்கியான்னு சொன்ன உடனே இங்கெல்லாம் நிறைய மாடுங்க நின்றுட்டுருக்கு. ஐ லவ் பிரிட்ஜஸ்ங்க. ஸோ இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு பிரிட்ஜை பார்த்தாலே வந்து எனக்கு கண்ணெல்லாம் வந்து அப்படியே சில்லுன்னு ஆகிடும். பஸ்ஸு சரியான வேகத்தில் வந்து வளைக்கிறான். ஸோ வந்து ட்ரைனிங் தான் அதெல்லாம், நம்மளெல்லாம் ஓட்ட முடியாது. ரோடு ப்ராடாக இருக்கிறதுனால ஸோ எந்த ப்ராப்ளமே இல்லை. சுற்றி பார்த்துட்டு வந்துட்டே இருப்பீங்க. ஃபுல்லாக ஃபைன் ட்ரீஸ் தான். ஒரு ஹாரர் மூவிக்குள்ளே போன மாதிரி ஒரு ஃபீல். இங்கெல்லாம் நைட்டில் ரைட் பண்ணால் இன்னும் த்ரில்லிங்காக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு என்னென்னா வெளியில் போகும்போது நம்ம தங்குற இடம் கரெக்டாக இருக்கணும், அதே மாதிரி நல்ல ஃபுட்டு சாப்பிட்ணும், அது மட்டும்தான் என் மனசில் இருக்கும். ஸோ வெளியே வந்துட்டோம் அப்படின்னா நம்ம சுற்றி பார்த்துட்டு இதை பண்ணிவிட்டு அதை பண்ணிவிட்டு நம்ம எக்ஸ்பென்ஸை குறைச்சிட்டு கம்மியான விலைக்கு சாப்பிட்டு போகலாம். பட் நம்ம கம்மியான விலைக்கு எங்கேயாவது சாப்பிட போய் ஏதாவது ஃபுட் பாய்சன் ஆகி அதுக்கு ஒரு 2 நாள் வந்து நம்ம ட்ரிப்புலேருந்து ரிலீவ் ஆகி நம்ம உடம்பு சரியில்லாமல் அதுக்கு ஹாஸ்பிட்டலில் போய் காசு கொடுத்துட்ருக்கிறத ஃபஸ்ட்டே வந்து நம்ம நல்ல சாப்பாடாக பார்த்து சாப்பிட்டு நல்ல இடத்துல தங்கிட்டு நம்ம வந்து கிளம்பணும். ஸோ பட்ஜெட் ட்ரிப்பும் பண்ணலாம். ஸோ பட்ஜெட் ட்ரிப்பில் பண்ணும்போது நம்ம எல்லாத்தையுமே வந்து முன்னாடியே வந்து அலசி ஆராய்ஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து பட்ஜெட் ட்ரிப் பிளான் பண்ண முடியும். பட்ஜெட் ட்ரிப் பிளான் பண்ணுறது அப்படின்றது சாதாரணமான விஷயமே கிடையாது. ஸோ பட்ஜெட் ட்ரிப் வந்து நீங்கள் பிளான் பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக இங்கே போனால் இதை பண்ணணும். இப்போது ஒரு இடத்துக்கு போகிறோன்னா அந்த இடத்துக்கு போகும்போது இப்போ நம்ம பட்ஜெட்டில் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறோன்னா அந்த எங்கே வந்து நமக்கு லோ காஸ்ட்டில் வந்து நமக்கு ஃபுட்டு கிடைக்கும் அப்படின்றத நம்ம முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். இல்லை அங்கே போய் நம்ம அலசி ஆராயணும். ஸோ நீங்கள் ப்ரீ
ப்ரீ பிளான்ட் இல்லாமல் நீங்கள் கிளம்பி வரணும் அப்படின்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா ஸோ கொஞ்சம் எக்ஸ்பென்ஸாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம அவ்வளோ சீக்கிரம் அலசி யாராச்சும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நல்ல இடத்துல ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சி சாப்பிட்டு தங்கிட்டு நம்ம வந்து எங்கே தங்கினாலும் தங்குற இடம் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ சேஃபான இடத்துல வந்து தங்கணும். அது வந்து முக்கியமாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இன்னொன்று சொல்கிறேன் என்ன அப்படின்னா, சிந்து சோலோ ட்ராவலர் அப்படின்னு ஒருத்தங்க யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க ஃபுல்லாக பட்ஜெட் ட்ரிப் தான் போடுவாங்க. ட்ரெயினில், பஸ்ஸில், எங்கேயாவது சின்ன இடத்துல சாப்பிட்றது அந்த மாதிரியான வீடியோஸ்லாம் நிறைய போடுவாங்க. ஆக்சுவலாக அவங்க 1 இயராக போட்டுட்ருக்காங்க. பட் இப்போ தான் அவங்க வந்து பூமாகி வந்திருக்காங்க யூடியூப் சேனலில். சேனலோட லிங்க்கும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ பட்ஜெட் ட்ரிப்பில் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த வீடியோஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோ அழகாக ஒவ்வொரு இடத்துக்கு போகிறது, எவ்வளோ அவங்க எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ ஆச்சு, எங்கே சாப்பிட்டாங்க, என்ன பண்ணாங்க அப்படின்ற இடத்த எல்லாமே காமிச்சிருப்பாங்க. அதுவும் அவங்க போன இடம் எல்லாமே புது இடம் தான், மற்றவங்க காமிச்ச இடம்லாம் கிடையாது. ஸோ புது இடத்துக்கு தான் போகிறாங்க. பஸ்ஸு, பை ட்ரெயின், அதில் லிஃப்ட் கேட்டு இப்படி தான் போயிட்டுருக்காங்க. லிஃப்ட் அதிகமாக கேட்க மாட்டாங்க, பஸ்ஸு ட்ரெயினில் தான் அதிகமாக போயிட்டுருக்காங்க. அதே மாதிரி அவங்க தங்குற இடமும் பார்த்திங்கன்னா பட்ஜெட்டில் இருக்க மாதிரி இடத்துல தான் தங்கியிருப்பாங்க. ஸோ அவங்களுடைய லிங்க் வந்து நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். அதுவுமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கிற இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஷூட்டிங்லாம் எடுக்கிற இடம். ஸோ இது மேலே வந்து அலோட் கிடையாது அப்படின்னாங்க. சரி வண்டியில் இருக்கிற ரோடு வரையும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு வந்தோம். இங்கே வந்தோன்னா இங்கே ஒரு அண்ணன் நின்றுட்டு இருந்தார். ஸோ நீங்கள் மேலெல்லாம் போகக்கூடாதுங்க, அலோடே கிடையாது, நீங்கள் ஃபஸ்ட்டு கீழே இறங்குங்க, அலோடே கிடையாது, நீங்கள் ஃபஸ்ட்டு கீழே இறங்குங்க அப்படின்னு எங்களை கீழே ப்ராமினன்ஸ் இல்லாமல் கீழேயே அந்த மாதிரி இருந்தது. ஸோ அட்சனாவினில் சொன்னேன் இல்லையா, ஸோ அதே மாதிரி ஒரு இடம். அந்த இடத்துக்கு தான் நம்ம இப்போ அடுத்து போக போகிறோம். லெஃப்ட்டில் கட் பண்ணால் வந்துடும். இங்கே பாருங்கள் எவ்வளோ ப்ளெயினாக எவ்வளோ க்ரீனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்க்கும்போது நமக்கு அந்த ஃபீல் தான், ஆடோடைய ஃபீல் தான் வரும். என் வண்டியும் நான் மைலேஜ் கொடுக்காது அப்படி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு. ஸோ ஹில்லு, அதுக்கப்புறமா பிளெயின் ரோடு, ஸோ 2 இதுலையுமே ஓட்டும்போது எனக்கு ஆவரேஜாக ஒரு மைலேஜ் கிடச்சிது. ஸோ அதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். பிளெயின் ரோட்டில் ஓடும்போது ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் பார்த்திங்கன்னா நல்லாவே மைலேஜ் கிடச்சிது. ஸோ அதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஒரு வீடியோ நான் வந்து டெடிக்கேட்டடாக பைக்கை பற்றி போடலான்னு இருக்கேன். பைக் வாங்கினதுலேருந்து அதுக்கப்புறமா அதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன், ஸோ எவ்வளோ பெட்ரோல் போட்டால் எவ்வளோ தூரம் போவான் அப்படின்ற வரையும் வந்து நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். என்கிட்ட சிலர் வந்து சென்டரில் வந்து சொன்னாங்க, ஸோ என்னென்னா பைக்கை பற்றி போடுங்க அப்படின்ற மாதிரி. பைக் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, பைக் எவ்வளோ மைலேஜ் தருது, நமக்கு ஹில்லில் ஓட்டுறதுக்கு, பிளெயினில் ஓட்டுறதுக்கு டிரைவபிலிட்டி எப்படி இருக்குது, ரைட் பண்ண நல்லா இருக்கா, கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக நான் வந்து வண்டியோட பர்ஃபார்மன்ஸு, அதோடைய கம்ஃபர்ட்டு எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் இல்லை அதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். பார்த்துட்டு நீங்களும் வந்து ட்ரிப்பு போகணும் அப்படின்னா ஸோ பட்ஜெட்டில் அரேஞ்ச் பண்ணி கிளம்பிடுங்க. ஸோ ஓகேங்க, இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதோட ஊட்டியோடைய ட்ரிப்பு வந்து எண்டாகுது. அதுக்கப்புறம் இங்கே பர்ச்சேஸ் பண்ண வீடியோலாம் நான் இதுக்கப்புறம் வீடியோவில் போடுறேன். அதே மாதிரி எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ ஆச்சு, என்னென்னலாம் நாங்கள் செலவு பண்ணோம், எப்படி செலவு பண்ணோம், கொஞ்சம் அதிகமாக தான் செலவு பண்ணியிருக்கோம், அது எங்களுக்கே வந்து ஃபீல் ஆகுது. ஓகே கைஸ், எல்லாருமே சேஃபாக இருங்க, மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள், சானிடைசர், வேக்சின் போடாதவங்க போட்டுக்கோங்க. அதே மாதிரி செகண்ட் டோஸ் வந்து டியூ டேட் இருக்கிறவங்க டியூவில் போய் உங்கள் வேக்சினை போடுங்க. See you in another video. Tata, bye bye Makas. Madan Kumar, Kannal Heart Fire, thank you so much. Priya, your birthdays are even more special when you receive a lot of gifts and surprises. I feel you bro. Yeah sure, thank you. அப்படிதான் இருக்குது. பிரவீன் குமார், Kannal Heart, thank you so much. ஜானு கலை, ஆல்ஃபா மீடா, அது தெரியாமல் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க ப்ரோ, வெரி வெரி பேட். மாதேஷ், என்ன ஒயிட் சட்டை நந்தாவா, thank you so much. ஃபஸ்ட் நான் தான் ப்ரோ கியூமியை செக் கொடுத்துட்றேன். குமார் சிபிக்கு நல்லா பேசுனீங்க ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். உடன்பிறப்பு மூவி வேல்முருகன், நானும் மூவி பார்த்தேன் நண்பா, வேறு லெவல். மதன்குமார், பார்க்கணும் போல இருக்கு, கண்டிப்பாக